ஓகே, ரொம்ப நேரமாக அவார்டே கொடுத்துட்ருக்கோம். நட்சத்திர கலை நிகழ்ச்சி தான் கிடையாது, டான்ஸ்லாம் கிடையாது. அப்படின்னாலும் நகைச்சுவை இருக்கும். நவீன் அவர்களோட ஒரு பர்ஃபார்மன்ஸ். அன்னைக்கு காலையில் 6 மணி என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய மல்லிகை போட உசுப்புனா. சரி நான் வந்து ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போனேன். அங்கே கும்முன்னு ஒரு பொண்ணு இருந்தா. சரி நானும் கம்முன்னு இருக்காம கேள்வி கேட்டேன், யாருமா நீன்ட்டு. நான் என் பேர் புஷ்பான்னு சொன்னாப்புல. சரி கண்டிப்பாக புஷ்பா புருஷன் இங்கே தான் இருப்பாப்புல அப்படின்னு வந்து பார்க்கும்போது என் பங்காளி இங்கே தான் உட்காந்துருக்காப்புல. எல்லாருக்கும் பரோட்டா சூரியன் தான் அவர் பழக்கம். பட் எனக்கு எப்பவுமே புஷ்பா புருஷன் தான். அண்ணே அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கை தட்டலாமா? பயங்கரமா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பாருங்க. கடவுள் நீங்கள் வந்து நல்ல காமெடியாக வந்துட்டீங்க. அடுத்ததான் வந்துட்டு ஏதோ அதிரடியாக வந்து ஹீரோவாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் வர வாய்ப்புகள் இருக்கா? இந்த சுனாமி ஒரு தடவை வந்துட்டு போயிடுச்சு. மறுபடியும் சுனாமின்ற பேரில் நான் வந்து எல்லாத்தையும் அதிர்ச்சி கொடுக்க விரும்பலை. நல்லா சாப்பிட்றேன் 3 நேரத்துக்கு போயிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த 3 வேளை போகட்டுமே அப்படியே. மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். இதுவே தேங்க்யூ வெரி மச். ஸோ சூரி சாருக்கு ஒரு தடவை மிகப்பெரிய ஒரு கைகளை தட்டலாம். சூப்பர் ஃபென்டாஸ்டிக். ஸோ செம்மையாக வந்திருக்கீங்க, ஒரு ஹீரோ லுக்கில் இருக்கீங்க. ஜி வாங்க ஜி. தமிழ் நல்லா தெரியும் இல்லையா? கொஞ்சம் பேச முடியுமா? இது போதும் சார், இது போதும் எனக்கு. சார் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ஃபேன் தானே நீங்கள்? சூப்பர் ஸ்டார் பிடிக்கும், ஒரு படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம டப் ஸ்மாஷ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லைவ் டப் ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஆமாம், ஒன்றும் இல்லை, நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன், அதை வாங்கி நீங்கள் அப்படியே வந்து டப்பிங் பண்ணால் போகுது. ஓகே, ரெடியா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஃபென்டாஸ்டிக், ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என் முத்து படத்தில். ஓகே பேசலாமா? இருக்கி அணைச்சி ஒரு உமா தரும். இல்லை அது நல்லா இருக்கும் சார். மலையாளத்தில் வந்து அவர் பேசியிருப்பாரு, இந்த ஸ்லாங் நல்லா இருக்கும். இருக்கி அணைச்சி ஒரு உமா தருமா சார். ரொம்ப ஈடுபாடோட பண்ணியிருக்கீங்க சார். இதுதான் நல்லா இருக்கு சார். ஃபேன்டாஸ்டிக், நைஸ். அடுத்ததாக என்னுடைய நண்பர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இங்கே இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு ஒரு சில கேள்விகள். ஹாய் சார், சூப்பர் ஃபேன்டாஸ்டிக். என்னுடைய மிகப்பெரிய ஒரு நண்பன் கூட சொல்லலாம். ஏன்னா என்னுடைய கருத்துக்கள் மிக வெளிப்படையாக நான் பேசுவது, அதே போன்றுதான் இவரும் மிக வெளிப்படையாக பேசக்கூடியதில் வல்லவர். இவருடைய ரசிகன் என்று கூட என்னை சொல்லலாம். அடுத்ததாக இளைய தளபதி என்னுடைய நண்பர் திரு விஜய் அவர்களோட வந்து நடித்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது எப்படி பூர்த்தி செய்ய போகிறீர்கள்? அது ஆல்ரெடி ஒருத்தர் பூர்த்தி பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்காரு. அட்லி சார் சூப்பராக பண்ணுறாரு, செம்மையாக வருது. சூப்பர். அவர் அட்லி கிடையாது, உண்மையிலே அவர் பேர் இட்லி. இனிமேல் தப்பா நினச்சிக்காதீங்க. ஹிட்லி படம் பயங்கரமாக ஹிட்டு, அவர் தான் லீ, அந்த மாதிரி சொன்ன, வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களோட டைட்டில் ஸ்பான்சர் டாஸ்லர் எட்டர்னா வே டு ஸ்டார்டம், ARS Trust Steel Engineers Pride, powered by Nippon Paint, Metro Male Clinic and Fertility Center, India's #1 dealer Vasant & Co, Mayans Luxury Villas, Mayans Constructions, co-presented by O2 Formals and Casuals, Torino, Abhirami Rice, Bond Genius Notebooks, associate sponsors Supreme Furniture, Dr. MGR University, Madurai, Chennai, Preeti, Green Home, Villa Green Vista, Black Thunder, Lakshmi Ceramics, Ganga Sweets, We Shout Presents, SAC Vasant, India's master magician, luxury partner Jaguar Land Rover. ஸோ நவீன் அவர்கள் அவரோட மிமிக்ரி திறமையால் என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணார், எப்படிலாம் ஃபன் கிரியேட் பண்ணார், அந்த BNS கோல்ட் மெடல்ஸில் செலிபிரிட்டிஸ் கூட பேசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல. அடுத்து உங்களுக்காகவே BNS டிவியில் BNS கோல்ட் மெடல்ஸ் 2017 2 முக்கியமான டேரக்டர்ஸுங்க. ஏன் அவங்க 2 பேர் முக்கியமான டேரக்டர்ஸ்னால், கடந்த வருடத்தில் அனைவரின் நம்பிக்கையும், ஆஹா இவங்க வந்து கோலிவுட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேரக்டர்ப்பா, இவங்கள்ட்ட நம்ம நிறைய குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எதிர்பார்க்கலான்ற நம்பிக்கையை சம்பாதித்த 2 டேரக்டர்ஸ், 2 முக்கியமான டேரக்டர்ஸ். ஒன்று சுதா கோங்கரா, அடுத்தது கார்த்திக் நரேன். ஸோ சுதா கோங்கரா அண்ட் கார்த்திக் நரேன் அவர்களுடைய BNS கோல்ட் மெடல்ஸ் 2017 பெஸ்ட் மொமெண்ட்ஸ் உங்களுக்காகவே BNS டிவியில் வந்துட்டு இருக்கு. எல்லாம் ரேம்ப் வாக் பண்ணுவாங்கல்ல நம்மளோட BNS கோல்ட் மெடல்ஸில். சுதா கோங்கராவும் RJ பாலாஜியும் சேர்ந்து ஒரு ஃபன் ரேம்ப் வாக் பண்ணாங்க. அந்த வீடியோ மொமெண்ட்ஸ் உங்களுக்காகவே அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது ஒன்லி ஆன் BNS டிவி. ஸோ 2 பேரோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் உங்களுக்காக. நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மாதேவனோட நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், இன்னைக்கு போட்டா முடிஞ்சு போச்சு.